ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். மகாபாரத காவியத்தில் கிருஷ்ண பகவானுக்கு மிகவும் நெருக்கமானவர் என்றால் அது அர்ஜுனர்தான். ஆம், கிருஷ்ணரின் நட்பையும் பாசத்தையும் முழுமையாக அதிகமாக பெற்ற ஒரே பாண்டவர் என்றால் அது அர்ஜுனன் என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே. ஏன், இதனால் பாண்டவர்களுக்குள்ளும் சில சமயம் பொறாமையும் பூசல்களும் வந்ததுண்டு. அப்படி கிருஷ்ணர் அர்ஜுனனை தன் துணையாய் தேர்ந்தெடுக்க காரணம், அர்ஜுனன் என் மீது வைத்திருக்கும் அளவில்லாத பக்தியும் கண்மூடித்தனமான நம்பிக்கையுமே ஆகும் என காவியத்தில் பல இடங்களில் கூறியிருக்கிறார். அப்படி அவர்கள் உறவின் மகத்துவத்தை உணர்த்தும் ஒரு மகாபாரத கிளைக்கதையை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூதாட்டத்தில் தோற்ற பாண்டவர்கள் பந்தய விதிப்படி 12 ஆண்டுகள் வனவாசம் செய்து கொண்டிருந்த காலம் அது. அப்படி காம்யக வனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பாண்டவர்களையும் திரௌபதியையும் சந்திக்கும் பொருட்டு ஒரு நாள் கிருஷ்ண பகவான் அவ்வனத்திற்கு வர, அன்றே பாண்டவர்களின் தாயாரான குந்தி தேவியும் தம் மக்களை காண அங்கு வருகை தந்திருந்தார். இப்படி ஒரே நேரத்தில் தங்கள் அன்பிற்கு உரிய இருவரும் வனம் வந்திருப்பதைக் கண்டு மட்டற்ற மகிழ்ச்சி கொண்ட பாண்டவர்கள் நீண்ட நேரமாய் தங்கள் வன வாழ்வில் நடந்த நிகழ்வுகளையெல்லாம் திகட்டாமல் கூறிக்கொண்டே இருந்தனர். அப்படி பேசியபடியே கிருஷ்ண பகவான் ஓர் உயர்ந்த பாறை ஒன்றில் வீற்றிருக்க, அவர் காலடியில் தருமரும் பீமனும் திரௌபதியும் அமர்ந்திருக்க, நகுல சகாதேவரோ அன்னை குந்தி தேவியின் மடியில் தலை சாய்த்திருந்தனர். அதில் அர்ஜுனன் மட்டும் தானே முந்தைய நாள் இரவில் தூங்கும் தன் சகோதரர்களை கண் விழித்திருந்து பாதுகாத்ததால் சற்று களைப்பின் மிகுதியால் கிருஷ்ண பகவான் அமர்ந்திருந்த பாறைக்கு நேர் எதிரே இருந்த மரத்தடியில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். இப்படியான சூழ்நிலையிலே பாண்டவர்கள், கிருஷ்ணர், குந்தி, திரௌபதி முதலானோர் அவ்விடத்தில் குழுமியிருந்து எல்லாம் நல்லபடியாகவே நடக்க, அங்கே திடீரென செம்பரந்து ஒன்று தன் கால்களில் அதிக விஷம் கொண்ட நாகம் ஒன்றினை பற்றி பிடித்தபடி மேலே வானில் பறந்தது. அச்சமயம் அதில் பகுதி உயிருடன் இருந்த நாகத்தின் மீது பருந்தின் நகங்கள் கீறியதும், உயிர் பிழைக்கும் பொருட்டு பாம்பானது நெளிய, அதை சுதாகரிக்க முடியாத பருந்தும் சற்றே தன் பிடியை தளர்த்த, பாம்பானது நழுவி காற்றின் விசையால் மிதந்து குந்தி தேவியின் தலைக்கு நேரே கீழே விழ வந்து கொண்டே இருந்தது. அதை கண்ட பாண்டவர்களோ அதிர்ந்து போய் தாய் மீது கொண்ட அன்பின் மிகுதியால் என்ன செய்வது என்று தெரியாமல் செயலற்று சொல்லற்று உறைந்து போய் நின்றனர். அவர்களின் அந்த அதிர்ச்சி நிலையை கண்டதும் கிருஷ்ணரோ அர்ஜுனா என ஒரே ஒரு விழி ஒன்றை மட்டும் விழித்தார். அவ்வளவுதான். அந்த சத்தத்தில் கண் விழித்த அர்ஜுனனும் கிருஷ்ணரை நோக்க, அங்கு கிருஷ்ணரின் விரல்களும் கண்களும் பாம்பை நோக்கி திசையை காட்டும்படியாக இருக்க, கன நேரத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணரின் கண் நோக்கும் திசையை நோக்கி படுத்தபடியே தன் தலைமாட்டில் இருந்த வில்லை எடுத்து நாணை பூட்டி அம்பை எய்தான். அர்ஜுனனின் குறி தப்புமா என்ன? வேகமாய் சென்ற அம்பு தைத்து நாகம் இரண்டாய் முறிந்து தூரம் போய் விழுந்தது. இவை அத்தனையும் ஒரு சில நொடிக்குள்ளிலே நடந்து முடிந்தது. இவ்வாறாய் கருநாகத்திடமிருந்து காக்கப்பட்டாள் குந்தி தேவி. அதை கண்ட மற்ற பாண்டவர்களோ அதிசயித்து கிருஷ்ணரை நோக்கி, பரந்தாமா, இது எப்படி சாத்தியமாகும்? அர்ஜுனன் உறங்கிக் கொண்டல்லவா இருந்தான். அப்படி இருக்க அவனுக்கு பருந்தின் செயலோ நாகத்தின் செயலோ எதுவும் தெரியாது. ஆனால் ஒரு குரலிற்கு எப்படி அவன் இலக்கை வீழ்த்தினான் என பிரமிப்பாய் கேட்க, அதற்கு கிருஷ்ணரோ புன்னகையுடன், பாண்டவர்களே, அர்ஜுனனானவன் தன் மனதை
முழுமையாய் என்னிடம் சமர்ப்பித்தவன் ஆவான். அதேபோல் என் மன ஓட்டத்தையும் முழுமையாய் அறிந்தவன் அவன் ஒருவனே ஆவான். அவன் கண் உறங்கினாலும் உள்ளம் விழிப்பாய் இருந்ததை நான் அறிவேன். அதனால்தான் நான் அழைத்ததும் நான் எதற்காக அழைக்கிறேன் என்பதை நான் சொல்லாமலே என் உள்ளம் அறிந்து என் கண் நோக்கும் திசை கண்டு அவனால் பாம்பை நோக்கி அம்பை செலுத்த முடிந்தது. இப்படி என் மீதான அவனின் சமர்ப்பணமே அவனும் நானும் ஒருவர் மீது மற்றொருவர் அதிக பிரியம் வைக்க காரணம். என் மனம் அறிந்தவன் அவன் ஒருவன் மட்டுமே என தங்கள் இருவர் இடையிலான உறவின் மகத்துவத்தை கூறினார். இவ்வாறாய் கிருஷ்ணரின் அந்த விளக்கத்தை கேட்ட பின்னரே கிருஷ்ண அர்ஜுனரின் பாசத்தின் மேல் சற்றே பொறாமை கொண்டிருந்த பாண்டவர்கள் தங்கள் அறியாமையை நீக்கி தூங்கும் போதும் கிருஷ்ணர் நினைவாகவே இருக்கும் அர்ஜுனனின் உண்மை பாசத்தை உணர்ந்தனர், புரிந்தனர். இப்படியே நம் வாழ்விலும் எவன் ஒருவன் தன்னை முழுமையாய் இறைவனிடம் அர்ப்பணித்து தர்மத்துடன் வாழ்வானோ இறைவனும் அவனுக்கு சாரதியாய் இருந்து அவன் வாழ்விற்கு நல் வழியை காட்டுவார். ஓகே நண்பர்களே, நாம இன்னைக்கு இந்த பதிவுல கிருஷ்ண அர்ஜுனரின் அன்பை விளக்கும் ஒரு மகாபாரத வழிமொழி கிளைக்கதையை கேட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஒரு அன்பான வேண்டுகோள், புதிய கதைகளுக்கான தலைப்புகளை பரிந்துரைக்கவும் என்னால் இயன்ற அளவு அதை தொகுத்து வழங்க முயற்சிக்கிறேன். நன்றி.